படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. இவர் ஒரு கேங்ஸ்டர். இவர் ரொம்ப பணக்காரர்னால இவருக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே அவர் சொல்றதை கேட்பாங்க, ஒருத்தங்களை தவிர அது அவங்க மனைவி தான். ஹீரோவோட மாமனார் மிகப்பெரிய கேங்ஸ்டர். அவர் பொண்ணு திருமணம் பண்ண பிறகுதான் ஹீரோக்கே நிறைய பவர் கிடைச்சிருக்கும். இப்ப அவங்க மனைவி பயங்கரமா காலையில குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு இவர் கேட்கும் போது, ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த இடத்த என் பேர்ல எழுதவேன்னு என் அப்பாட்ட கேட்டா என்ன ஒரு பொண்ணு கூட மதிக்க மாட்டேன்ட்டாரு, எனக்கு கடுப்பா இருக்குன்னு அவங்க புலம்பிட்டு இருக்கும் போது, இதுதானா நான் தான் இந்த டைப் போட வேணாம்னு சொன்னலன்னும் போது அவர் சுத்தமா கண்டுக்காம அங்க இருந்து போறாரு. இப்ப அவரோட ஆபீஸ்ல ஒரு விஷயத்த பத்தி அவங்க போன்ல பேசிட்டே இருக்கும் போது ஒரு ஆள் வருவாரு. பாஸ், நீங்க சொன்ன அந்த இடத்த நாங்க எடுக்க போனோம், ஆனா அந்த இடத்தோட அந்த ஓனர் நாங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்டார் பாஸ், நாங்க என்ன பண்றதுன்னு போது, என் கூட எவ்வளவு வருஷம் நீ வேலை பாக்குறன்னு போது, 21 வருஷம் பாஸ். இவ்வளவு வருஷம் கூட வேலை பார்த்து என்னை பத்தி உனக்கு புரியல பாத்தியா, நீ என்ன சரிப்பட்டு வர மாட்டேன், இரு என் அசிஸ்டன்ட் கூப்பிடுறேன்ட்டு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. இவங்க கூப்பிட இடத்துக்கு போ, அந்த இடத்த என் பேர்ல மாத்திடு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு போறாங்க. அது மரப்பொருட்களை வியாபாரம் பண்ணக்கூடிய இடம். அங்க அந்த ஃபேக்டரியோட ஓனரும் ஒரு பதட்டமா இருப்பாங்க. அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் என்னடா நம்ம பாஸ் ரொம்ப பதட்டமா இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது, இப்போ ஹீரோவோட ஆட்கள் அங்க போவாங்க. யாரா அந்த கடையோட ஓனரு, கை தூக்குங்க அப்படின்னும் போது அவரு பயந்துகிட்டு இருப்பாரு. இப்போ நான் 1ல இருந்து 3 வரைக்கும் என்னவன் மரியாதை சைன் போட்டேன்னா உன்னை உயிரோட விட்டுற, இல்லன்னா மூஞ்சில நலங்க வச்ச மாதிரி குடும்பத்துக்கும் நடக்கும் அப்படின்னும் போது அவன் பயந்துருவாரு. நீங்களாம் பண்றது தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, தெரியுதுல அப்ப மூடிட்டு சைனை போடு அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த இடத்த இவங்க பேர்லாம் மாத்திப்பாங்க. இப்ப நைட் ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறாரு. ஹீரோக்கு எல்லா பொருளும் பக்காவா கிளீனா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி ஒரு கிளீன் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்காக ரெடியா இருக்கும் போது அங்க ஒரு வில்லன் வரான். அவனும், என்ன பாஸ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் தனியா உட்காந்து சாப்பிடுறீங்க, உங்க ஒய்ஃப் உங்க கூட வரலையானும் போது, உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவாரு. ஓகே ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்க மாமனார் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த இடம் ரொம்ப காஸ்ட்லியானது, அதை மட்டும் என்கிட்ட டீல் போட்டு முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன், உங்களுக்கும் 50% தரேன், ஓகேவா போது, நீ எல்லாம் என்கிட்ட டீல் போடுறத, நீ எல்லாம் யார் தெரியுமாடா, என் காஷுவ பாலிஷ் போட்டவன், உனக்கு எல்லாம் ஈக்குவலா பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும் போது அவனுக்கு கோவம் வந்துடும். என்ன நீ அந்த மாதிரி இருந்து இங்க வந்தவன் தானே, உனக்கு என்னடா அவ்வளவு பேச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, டே அவனை கூட்டிட்டு போங்கடா அச்சிர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்ப ஹீரோக்கு ஒரு போன் வரும். அவங்க மாமனார் தான் கால் பண்ணியிருப்பாரு. அவரே ஹீரோ கூட விளையாடிட்டே இருக்கும்போது ஹீரோவும் அவங்க மனைவிக்கு தர முடியாதுன்னு சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டிய நைஸா பேசி இவர் பேர்ல வாங்கிப்பாரு. அவங்க மாமனார உடனே ஒத்துப்பாரு. ஆனா தம்பி, ஒரு முக்கியமான விஷயம், கேங்ஸ்டர் ஒன்னும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. கேங்ஸ்டர்ன்றவங்களோட கழுத்துல எப்பவுமே கத்தி சுத்திட்டு தான் இருக்கும், கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவாரு. இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. அது ஒரு பெரிய பிளாக். இதை பார்த்துட்டே இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட், பாஸ் இது உங்க எவ்வளவு வருஷம் கனவு, கடைசியில நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னும் போது, இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கடைசியில பார்த்தா சப்பையா இன்னைக்கு இது கிடைச்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறாரு. பாஸ் பாஸ் என்ன பாஸ், நீங்க ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, இப்படி அசால்ட்டா விட்டுட்டு போறீங்களேன்னும் போது, அதான் கிடைச்சிருச்சுல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து ஃபுட்டு சர்வ் பண்றாங்க. இந்த ஃபுட்டை சாப்பிடுவா, கோஷூட் எல்லாம் போட்டு வந்திருக்கேன் போது, பாட்டி இங்க ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே போது, அந்த பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சுப்பா, இப்ப நான் தான் அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டை கொடுத்துட்டு போவாங்க. ஹீரோ வாயில வச்ச உடனே துப்பிடுவாரு. இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பையன் சாப்பிட்டுட்டே இருப்பான். திடீர்னு ஒரு போன் கால் வந்தோடனே பதட்டம் ஆயிரும். அந்த பாட்டி கிட்ட, நான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டை செக் பண்ணுவோம், வாலெட் இருக்காது. ஐயோ நான் மறந்துட்டேனே, நான் வேணா உங்களுக்கு அடுத்த வாட்டி தரவானும் போது, நீ ஸ்கூல் பையன்ப்பா, நீ ஏன் பயப்படுற, நீ போ, இங்க ஒரு ஜென்டில்மேன் இருக்காருல அவரு உனக்கு பதில் கொடுத்துருவாரு அப்படின்றத அந்த பாட்டி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரே குழப்பம், இவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், என்னப்பா இவ்வளவு பெரிய பணக்கார பையன், அந்த ஸ்கூல் பையனுக்காக நீ பே பண்ண மாட்டியா, சரி பண்றேன் அப்படின்னும் போது, என்னப்பா இவ்வளவு கம்மியா தர, அவன் மொத்தம் 5 பிளேட் சாப்பிட்டான், அதுக்கெல்லாம் சேர்த்து நீ ஒரு $50 கூட அப்படின்னும் போது, இந்த குண்டு பையன் எவ்வளவு சாப்பிட்டு போயிருக்கானா, கையில மாட்டினா அவன் சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டே இருக்கும் போது, அந்த பாட்டியும், நீ இப்ப பண்ற ஒரு விஷயத்தினால உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோக்கு ஒன்னும் புரியாம அதை பே பண்ணிட்டு ஹீரோ கார் டிரைவ் பண்ணிட்டே போவார். அதே நேரத்துல அந்த குண்டு பையன் என்ன பண்ணிருப்பான்னா, அவனோட ஸ்கூல்ல இருக்கிற மாடியில ஒரு ஷூ கம்பில மாட்டிக்கும், அதை எடுக்கிறதுக்காக பொறுமையா நடந்து போய்கிட்டே இருப்பான். அதே நேரத்துல எங்க ஹீரோ கார் டிரைவ் பண்ணிட்டே போகும்போது முன்னாடி குப்பை வண்டி இருக்கும். அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்க நேரத்துல காரை இவரால எடுக்க முடியாம வெளியே வந்து நிற்பாரு. இப்ப அந்த குண்டு பையன் கரெக்டா ஹீரோ மேல விழுக, ஹீரோ கத்த, இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. நம்ம கேங்ஸ்டரும் கண்ணை திறந்து பாக்குறாரு. அங்க வந்து ஒரு நர்ஸும், தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ எழுந்துட்டல, எதுவுமே பேசாத, இங்க டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவங்க ஓடுவாங்க. என்னது தம்பியா, இந்த பொண்ணுக்கு என்ன விட வயசு கம்மியாச்சு, எதுக்கு என்ன தம்பின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நடந்து போறாரு. வெளியே போலீஸும், தம்பி எழுந்துட்டு அப்பா அவனுக்கு ஓகேவான்றாங்க. என்னடா இது எல்லாம் என்ன தம்பின்றானுங்க, இல்லன்னா எங்க ஆயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல அந்த ரூமை பார்த்தா கேங்ஸ்டர் அங்க படுத்துக்கிட்டு இருப்பாரு. என் உடம்பு அங்க இருக்குன்னா நான் இப்ப
யார் உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ குழம்பிட்டு இருக்கும் போது அங்க டாக்டர் வராங்க. தம்பி நீ ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், உன்னை யார் நடக்க சொன்னா? அந்த பையனோட அப்பா வராங்க. என் பையன் இழந்துட்டானா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, அப்பா கூட தான் இருக்கேன் போது இந்த சொட்டத்தலை என்னோட அப்பாவா, என் அப்பா சேர்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ குழம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் உணர்றீங்க, இரு நான் கண்ணாடி பாக்குறேன்னு கண்ணாடியை பார்த்தா அந்த குண்டு பையனோட உடம்புல தான் இப்ப நம்ம கேங்ஸ்டர் இருக்காரு. பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ டாக்டர் கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோட அப்பாவும் என் பையன் எங்க இப்படி உளறிக்கே இருக்கா, என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர் போது, உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனனால தலையில இருக்கிற மூளையில கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு, அவரு எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டாரு, அவருக்கு அமினீஷியா அப்படின்றத சொல்றாங்க. எல்லாம் மறந்துட்டானோ ஓகே, ஆனா என் பிள்ளையோட டோனி சரியில்லையே, நம்ம 50 வயசு கிளம்ப மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னும் போது, அது ஒண்ணு இல்லைங்க, அவன் ஸ்கூல் பையன்றத அவன் முழுசா நம்பணும், ஆனா அவன் நம்பல, அவன் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கானாதான் அப்படி பேசுறான். சொல்லிட்டு இருக்கும் போது நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, அப்பா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பையனை தொடும் போதையோ, தொட்டனா கையை வெட்டிடுவேன், யாரா அவனுக்கு பையன், என்கிட்ட எல்லாம் வாழாட்டாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ரூடா பேசுவாரு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது கண்ணாடி எடுத்து பார்த்தா ஹீரோக்கும் ஒழுங்கா கண்ணு தெரியல. இந்த ஸ்கூல் பையன் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான், கண்ணு தெரியல, வயிறு வேற இவ்வளவு குண்டா இருக்கு, சே இவன் உடம்புல போய் நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கும் போதா பிளாஷ்பேக்கா யோசிச்சு பார்ப்பாரு. அந்த கடையில ஒரு பாட்டி நம்ம கிட்ட ஏதோ சொல்லுச்சு, ஒருவேளை அது சூனிய பாட்டியா இருக்கும், அதுதான் நம்மளுக்கு ஏதோ சைவனை வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை தேடி ஹீரோ வேகமா ஓடுவார். பார்த்தா அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இருந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் இருக்காது. அங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆண்டி இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அது எங்கன்னும் போது, ரெஸ்டாரண்டா ரொம்ப விஷயமா இந்த இடத்துல எதுவுமே இல்லையே தம்பினும் போது, இல்ல நான் இங்கதான் சாப்பிட்டேன்னும் போது, என்னப்பா தூக்கத்துதான் கனவு கண்டியா, இங்கெல்லாம் அப்படி ஒரு கடையே இல்ல, கிளம்பு காத்தோட்டம் சொல்லி ஹீரோவை அமுச்சு விட்டுருவாங்க. இப்ப நியூஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 17 வயசு ஒரு ஸ்கூல் பையன் மொட்டை மாடில இருந்து கீழே குதிச்சுட்டான், கீழே இருந்த கேங்ஸ்டருக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ரவுடி கிட்ட அவங்க அடியாட்களும் கேங்ஸ்டருக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கோமாலா இருக்காங்கன்னு சொன்ன உடனே இதை கேட்ட கேங்ஸ்டரு குஜாலமாயிருவார். இப்ப ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாம சரி என் வீட்டுக்கு போகலாம் சொல்லி வீட்டுக்கு போற பார்த்தா அவங்க மனைவி ரொம்ப சோகமா இருப்பாங்க. பரவாயில்ல, புருஷனோட பிடிக்கலன்னா கூட அவருக்கு இப்படி நடந்திருக்கு நினைச்சு வருத்தப்படுறல, நீதான் ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அவங்க நெக்லஸ் உடஞ்சிடுச்சுன்னு அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அடி பாவி, உன்ன ஒரு நிமிஷத்தை நல்லவேன்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஹீரோ பார்த்து பயந்துருவாங்க. யாரா நீ தம்பி இங்கேயே வந்திருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இங்க பாரு நான் உன் புருஷன் போது, ஏன் புருஷனா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தி பாடி கார்ட் எல்லாம் உள்ள வச்சிருவாங்க. அவங்க ஹீரோ அழகா பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த ஸ்கூல் பையனோட அப்பாவும் என்ன மன்னிச்சிருங்க, என் பையனுக்கு தலையில அடிபட்டுச்சானா தான் வீட்டுக்கு போயிட்டான் போது, இவனா பார்த்தா தலையில அடிபட்ட மாதிரியே இல்லையே, எப்படா அந்த வீட்டுக்குள்ள போன, அந்த வீட்டுல ஏகப்பட்ட செக்யூரிட்டி டிவைஸ் எல்லாம் இருக்குமே, அங்க எதுக்கு நான் நீ போனேன், அங்க நல்லா சாப்பாடு இருக்குன்னு போனியானும் போதியோ, என்ன பார்த்தா தீனி மாடமா இருக்கானும் போது வேற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ காசிகமா சரி இதுக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் எப்படியாவது என்னோட உடம்புக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு கேங்ஸ்டரோட பாடியே ஹீரோ குதிச்சு விளையாடிட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணுமே நடக்காது. இதை பார்த்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட்டும், டேய் சின்ன பையலே, என்ன என் தலைவனே கொலை பண்ணலான்னு பாக்குறியா, மரியாதை இங்க போயிரு, இல்லைன்னா மூட்டை பூச்சி நசுக்கிறமே நசுக்கிடுவேன் அப்படின்னு போது, அட கடவுளே என்னை பார்த்து பயந்தவெல்லாம் என்னையே அடிக்க ரெடியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டே அந்த இடத்த விட்டு வந்துருவார். இப்போ உங்க அப்பாவும் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோவும் அங்க பாருங்க நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் எனக்கு வேலை கிடைச்ச பிறகு நான் இங்க இருந்து போயிருவேன் அப்படின்னும் போது அவங்க அப்பாவும் ஏன்பா அப்படி சொல்ற, அப்பாக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு நிறைய சமைச்சு வைப்பாரு. ஐயோ ஏன்னா இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன் போது, கம்மிதான்ப்பா நீ இப்ப சாப்பிடு, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சமைச்சு வை, நான் சம்பாதிக்கிறது எல்லாம் உனக்காகதானே, நீ நல்லா திருப்தியா சாப்பிடு அப்படின்னு. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, இதெல்லாம் நான் சாப்பிடுவேன் நினைச்சியா, நான் டயட் மெயின்டைன் பண்றாள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு ஃபுட் எடுத்து வாயில வச்ச உடனே ஹீரோக்கு மயக்கம் வந்துடும். கணத்தை வந்து பார்த்தா அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. யோ ஏன் என்னை பத்தி சிரிக்கிறேன்னும் போது, வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பா சமைச்சது எல்லாம் சாப்பிட்டல, நீதான் நல்ல புள்ள, உனக்கு வேணா சொல்லு அப்பா இன்னும் சமைச்சு தரேன்னும் போது ஹீரோக்கே ஒன்னும் புரியாம சைலண்டா இருப்பாரு. இப்ப அவங்க அப்பாவும் நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போலாம், உனக்கு என்ன நடந்ததுன்றத நான் பிரின்சிபல் கிட்ட கண்டிப்பா கேட்பேன்னும் போது ஹீரோ சரி நான் வேணாம்னு சொன்னா விட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவன் ரொம்ப இன்னசென்ட் நல்ல பையனா போல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல அப்படி தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாளுக்காக பிரின்சிபலை மீட் பண்றதுக்காக ஹீரோவும் அவங்க அப்பாவும் போவாங்க. ஹீரோ போன உடனே பிரின்சிபல் கிட்ட கையை கொடுப்பாரு அவங்க அப்பா, டே ஒழுங்கா நடந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லும் போது பிரின்சிபல் சீட்ல போய் ஹீரோ உட்காருவாரு. மானத்தை வாங்காதரா இங்க வந்து உட்காருற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட அவங்க அப்பாவும், என் பையனுக்கு என்னங்க நடந்தது, கண்டிப்பா அவன் சூசைட் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அவனை யாரோ புல்லிங் பண்ணிருக்காங்க, இது பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்கும் போது பிரின்சிபலுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்ன சார் இப்படி கேக்குறீங்க, நாங்க தான் நியூஸ் மீடியா கிட்ட சொல்லிட்டோமே இது ஒரு விபத்து, என்ன இதே நோட்டு கேக்குறீங்க, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பசங்களே டிசிப்ளினான பசங்க, அப்படி யாருமே உங்க பையனை புல்லிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே ஒரு பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை ஹீரோவும் பாப்பாரு. யோ கிழவா நீ வீட்டுக்கு போ,
எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிறேன், நீ என்ன நினைச்சாலும் வருத்தப்படாத. ஹீரோ கிளாஸ்க்குள்ள போறாரு. அங்க இருந்த டீச்சரும் ஹீரோக்கு இப்பதான் தலையில அடிபட்டு இருக்கு, ஆனா நிறைய விஷயத்த அவர் மறந்துட்டாரு. சோ பசங்களா நீங்க அவருக்கு ஃப்ரெண்டா இருந்து எல்லாமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அந்த இடத்த பாக்குறாரு. எங்க போய் உட்காரான்னு பார்த்தா கரெக்டா ஒரு பையன் அங்க இருந்து சேர்ல உட்காரவே கூடாதுன்னு சேர நகர்த்தி வைப்பா. ஹீரோ அங்க போய் உட்காந்துருவாரு. அந்த பையன் இந்த ஸ்கூல் பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ இல்லாம நான் அவ்வளவு மிஸ் பண்ணேன் அப்படின்னும் போது, அப்படியா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது இப்ப திரும்பி பாக்குறாரு. அங்க ஒரு கேங் பசங்களாம் ஹீரோ பார்த்து முறைக்கிறானுங்க. ஒரு பொண்ணு ஹீரோவே ஒத்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பிடுறான். இவங்க மொழி எதுவுமே சரியில்லையே, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப லஞ்ச் டைம் எல்லாம் கேப்டனுக்கு போறாங்க. அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அங்க ஒரு சைலண்டான ஒரு பொண்ணு இருப்பா. இவ்வளவு நம்ம ஹீரோயின் சொல்றான். ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அங்க ஒரு டீம் பசங்களா அவ்வளவு புல்லிங் பண்ணுவாங்க. என்னமா நீ சாப்பிடவே மாட்டேன்ற, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு சாப்பிடுற உணவுல கூல் ட்ரிங்க்ஸை ஊத்திடுவாங்க. இதை சாப்பிடு அப்படின்னும் போது, நான் இதை சாப்பிடுறேன், ஆனா தயவு செஞ்சு இப்படி புல்லிங் பண்றதை நிறுத்துறீங்களா அப்படின்னும் போது, ஓ நீ சொன்னா நான் நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வெறுப்பேத்திட்டே இருக்கும் போது ஹீரோக்கும் வந்துடும். என்ன சும்மா அந்த பொண்ணே வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை சாப்பிட விடுங்கடா அப்படின்னும் போது, தோப்பாடுறா ஹீரோ குரல் குடிக்கிறாரு, ஹீரோக்கு போய் நம்ம வேலையை காமிக்கலாமா அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு ஆள் போவான். மறந்து போயிடுச்சா நடந்தது எல்லாமே, தலையில அடிபட்டு இருக்கு, கண்டிப்பா நீ மறந்தா போயிருப்ப, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல போது, யாரா நீ யாராவா உனக்கு எல்லாம் மறந்துச்சு, முதல்ல இருந்து ஆரம்பிச்சா எல்லாம் நாடகம் வந்துடும் சொல்லி அடிக்க வரும்போது அதுக்குள்ள அந்த கேன்டீன்ல இருக்கிற சார்லாம் இங்க சண்டை போடக்கூடாது, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க. நான் இங்க இருந்து போறேன், பிரேக் டைம்ல நீ என்ன வந்து பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க வந்து போயிடறான். பிரேக் டைம் ஹீரோ அங்க போற, பரவாயில்லப்பா நீ வந்துட்ட, நான் கூட நீ பயந்து எங்கேயாவது வாஷ்ரூம்ல பொழிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன் போது, எதுக்கு என்ன கூப்பிட்ட, யார் நீ, ஆமா இந்த பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் போது, இந்த பையனா, டேய் உனக்கு என்னடா தலையில அடிபட்டு மூளைகளை குழம்பிடுச்சா, இங்க பாரு உன்னை அடிக்க வேணானா, இருமேட்டு பிரேக் டைம்ல எனக்கு ஸ்நாக்ஸ் நீ தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் போது, அது ஸ்நாக்ஸா, என்ன பார்த்தா உனக்கு என்ன டெலிவரி பாய் மாதிரி இருக்கா, இல்ல நெத்தில இழிச்சாவாயன்னு எழுதி இருக்கா, நான் எதுக்கிட்ட உனக்கு வாங்கிட்டு வந்து தரணும் அப்படின்னும் போது, உனக்கு எல்லாம் சொன்னா பார்த்தாது அடிச்சாதான் அப்படின்னும் போது இறப்பலான்னு அடிச்சிருவாரு. என்னடா பேசிட்டே இருக்கும்போது அடிக்கிறேன் போது திரும்ப அடிப்பாரு. என்னடா துளிர் விட்டு போச்சா, என்கிட்ட அடி வாங்கினதான் மறந்து போச்சான்னும் போது, அடி வாங்கினதா உன்கிட்டயா, சரி நடந்தது என்னன்னு சொல்லு, நடந்தது என்னவா, உன்னெல்லாம் நான் பல வாட்டி அடிச்சிருக்கேன், என்ன தலையில அடிப்பட்டுனாலும் மறந்துட்டியான்னும் போது, என்ன நீ அடிச்சிருக்கியா, ஆமாண்டா உன்னதான் அடிச்சிருக்கேன், ஓ அப்போ இந்த பையன் ஈஸியா அடிச்சிருவியா நீன்னும் போது, டேய் இந்த கிளாஸ் ஏரியிலே நீ தான் டம்பி பேசு, உன்னால அசால்ட்டா அடிச்சிடலாம், டம்பிடா நீ எல்லாம் திரும்ப உன்னை அடிக்கவா அப்படின்னும் போது ஹீரோ பலார்னு அடிச்சிருவார். ஏடா நீ பேசிட்டே இருக்கும்போது அடிக்கிறா, பாக்ஸிங் கிளாஸ் ஏதாவது போனியான்னும் போது, அப்படிதான் அடிமை, இதுக்கத்தான் என்கிட்ட மம்புக்கே நீ வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போவாரு. அவங்களோட அடியாட்கள் 2 பேரும் வருவானுங்க. டேய் மச்சான் அவன் என்ன அடிச்சிட்டான் போது ஹீரோங்க கண்ணத்திலே அடிச்சுட்டு டேய் ஓரம் போகடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிருவாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் ரொம்ப பிரமிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப வாஷ்ரூம்ல ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு எல்லாமே சேர்ந்து, டேய் என்னடா அவனுக்கு ஆச்சு, தலையில அடிபட்டு மூளையில குழம்பிடுச்சா, எங்களையும் அடிக்கிறானா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே போது, ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் என் ஃப்ரெண்டே இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னும் போது, அப்பெல்லாம் அவனை விட முடியாது, சரி வீடியோ எடுக்கணும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண அப்படின்னும் போது, என்ன விட்டுருங்கன்னு கதறிட்டு இருப்பான். இப்போ பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ வெளியே வருவாங்க, பார்த்தா ஹீரோ தான். டேய் தொப்பை இருக்குது தள்ளி நிறா அப்படின்னும் போது எல்லாரையும் தள்ளி விட்டுருவாரு. ஆமா இந்த போனை வச்சு என்ன பண்றீங்கன்னும் போது போனை பாப்பாரு. அப்ப பழைய வீடியோஸ் என்ன இருக்கும்னா, அந்த ஹீரோ இப்ப இருக்கிற அந்த உடம்புக்கு சொந்தமான பையனை இந்த பசங்க எல்லாம் புல்லிங் பண்ணிருப்பாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும். சரி அண்ணனுக்கு இந்த போன் தேவை, இதை நான் வச்சுக்கிறேன் போது, டே அது என் போன் குத்துறான் போது, நாளைக்கு தான் தரேன்றால படா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அந்த வீடியோ பாப்பாரு. அந்த வீடியோல என்ன இருக்கும்னா, அந்த ஸ்கூல் பையனோட ஃப்ரெண்டு, அதாவது ஹீரோனியோட ஷூ வந்து பசங்க எல்லாம் எடுத்துட்டு போய் கம்பியா மாட்டி விட்டுருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த ஸ்கூல் பையனும் வேகமா போய் பாவம் அந்த பொண்ணு கிட்ட ஷூ கொடுத்துருங்க போது, உங்க ஷூ தானேப்பா வேணும், நானும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுவும் அங்க இருக்கு பத்தியான ஷூ, அதுல நீயே ஏறி போய் எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிடுவாங்க. அந்த பையனும் இந்த எஜ்ஜில நடந்து போயிட்டே இருப்பான். ஹீரோனும் இல்ல வேண்டாம் அவனை விட்டுருங்க அவன் பாவம் சொல்லி கதறிட்டு இருப்பான். அப்ப அந்த ஸ்கூல் பையன் ஷோ எடுக்கும் போது தவறு ஹீரோ மேல விழுந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பையனை இவ்வளவு வெறுப்பேத்தி இருக்காங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ அந்த ரவுடி பசங்களுக்கு எல்லாம் தலைமை ஒருத்தா இருப்பான். அவன் தான் ஹீரோவே அங்க மேல ஏற சொல்லியிருப்பான். அவங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு அந்த வீடியோ டெலிட் பண்ண சொன்னாலடா, இதுல அந்த வீடியோ நீங்க டெலிட் பண்ணணும் போது, தலைவரே நான் டெலிட் பண்ணதான் வச்சா அதுக்குள்ள ஹீரோ கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஹீரோ குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எட்டி கொடுப்பாரு. யாராவன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பையன் கடுப்பாகும் போது, நல்ல ஒருத்தன் டேய் என் போனை போடுறான் போது, ஒத்து உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட ஹெட் கிட்ட, நான் இந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் போது, இப்ப என்ன அந்த வீடியோ வச்சு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறியான போது, சே அவ்வளோ ஈஸியா நான் இட போட்டாது, எனக்கும் போலீஸ் பிடிக்காதுப்பா, எதுவும் இருந்தாலும் நேருக்கு நேரா தான் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதனால இந்த வீடியோட காப்பி என்கிட்ட தான் இருக்கு, இதுக்கடுத்தது என்கிட்ட பம்ப் வச்சுக்காதுன்னு உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் கட்டுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போவாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் தலைவா நீ வேற லெவல் தலைவா அப்படின்னும் போது, ஆமாண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க இந்த பையனும் என்னடா இவன் இவனுக்கு தலையில அடிப்பட்டதுல இருந்து சரியில்லடா அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப நைட்டு ஹீரோவோட மனைவி அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே அவுட்டிங் போறத
கேட்டவன் பாத்துருவான். அவன் அவங்க கிட்ட போய், மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாமே எனக்கு தெரியும், முக்கியமா நீங்க பண்ண எல்லா விஷயத்தையும் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இதை மட்டும் உங்க அப்பாட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன் என்ன நடக்கும் உனக்கே தெரியல போது, உனக்கு இப்ப என்ன வேணும் அதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உன்னால ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கூட ஹீரோவோட மனைவி டீல் வச்சுப்பாங்க. எங்க ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோக்கு காவலுக்காக அவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோ வராரு. ஹீரோ பார்த்தவங்க அசிஸ்டன்ட், டே குண்டு பையலே, உன்னதான் என் கண்ணு முன்னாடி வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்டா, உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிறேன் போது ஹீரோ அவர் அடிச்சிருவாரு. உனக்கு என்ன பத்தி தெரியல, நான் தான் உன் பாஸ் போது, இல்லடா காமெடி பண்ணிட்டு இருக்கேன், என் பாஸ் அங்க இருக்காரு போது, உடம்பு அங்க இருக்கு ஆனா ஆத்மா எனக்குள்ள இருக்கடா அப்படின்னும் போது அவரை நம்ப மாட்டாரு. ஆனா அவரோட சீக்ரெட்லாம் ஹீரோ சொன்ன உடனே, எப்படி பாஸ் எப்படி இவன் உடம்புக்குள்ள வந்தீங்க அப்படின்னும் போது, நான் ஏன் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், ஏன்னா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு, வா உங்ககிட்ட மத்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு கேன்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்லுவார். இதை கேட்ட அவங்க அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுவார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லுவாருன்னா, வில்ல உங்களை போட்டு தானா சொல்லிட்டு ரொம்ப கொலவெறியா சுத்திட்டு இருக்கான், கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா என் உடம்புக்குள்ள வந்துடுறேன், அவன் கதையை நான் முடிச்சிடறேன் போது, இல்ல பாஸ் நீங்க இந்த பைய உடம்புல இருக்குதா இப்போதைக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி பேசிட்டே சிப்ஸ் எடுப்பாரு. அது எந்த வெயி. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு ஒரு புது பையன் ஜாயின் பண்ணிருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் ஃபிளர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோனி வருவா. ஹீரோனி மேல அந்த பையனுக்கு லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஹீரோ போன் பேசிட்டே போகும்போது ஹீரோவை இடிச்சுட்டு ஓடும் போது அவரோட பொம்மை கீழே விழுந்துரும். இதை ஹீரோ எடுத்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி வேகமா ஓடி போய் கொடுப்பாரு. ஆனா அவளும், இங்க பார் உனக்கு நடந்ததுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நீ இப்படி என்ன அவாய்ட் பண்ணாத, எனக்கு தெரிஞ்சு நீ என்னை விட்டு தள்ளி இருந்ததான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் போது ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. மா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது தப்பா நடந்ததுன்னா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது ஒருத்தவங்களோட குரல் கேட்கும். ஹீரோ திரும்பி பாப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா அது. ஆனா அவங்க தான் கேங்ஸ்டரோட முன்னாள் காதலி. இப்ப ஹீரோக்கு அப்படியே தலையே சுத்த ஆரம்பிக்கும். அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். இவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. ஆனா அந்த பாட்டி இவங்க இறந்துட்டேன்னு சொன்னனால அப்செட் ஆகி போயிருப்பாரு. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே குழம்பு போயிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா ஹீரோனி கிட்ட வந்து, ஏமா நீ சாப்பிடறதுக்கு பாருக்கு வரமாட்டேன்னு போது, அம்மா அங்க எல்லா கஷ்டமா இருக்காங்க, எனக்கு அங்க சாப்பிடவே பிடிக்கலாமான்னும் போது, சரி அவங்க போன பிறகு நீ வந்து சாப்பிடலாம்ல, பாரு எப்படி இழைச்சு போயிட்டேன் அப்படின்னு பேசும்போது ஹீரோ அப்படியே ஷாக்கா நின்னுட்டே இருப்பாரு. நீ ஹேண்ட்ஸம் பாய், என்னடா ஆண்டோட கடைக்கு இப்ப சாப்பிடவே வருது இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அவங்களோட உண்மையான பேரை சொல்லுவாங்க. அவங்க பேசுனா அவங்களுக்கே ஷாக் ஆயிரும். இப்போ பலாருன்னு ஒண்ணு கண்ணத்திலே விடுவாங்க. உன்னை விட வயசுல மூத்தவனா என் பேரு அப்புறம் நீ சொல்லலாம் போது ஹீரோனி, அம்மா அவனுக்கு ஆல்ரெடி தலையில அடிபட்டு இருக்குமா, அவன் அப்படிதான் உணர்வான் வீடு அப்படின்னும் போது, அதுக்குன்னு வயசு வித்தியாசம் வேணா, அவங்க வீட்டுல அவனுக்கு மரியாதைலாம் சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிக்கும் போது ஹீரோ அங்க வந்து ஓடியே போயிடுவாரு. இப்ப ஹீரோக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிடும். என்னோட காதலி இங்க இருக்கானா, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கண்டிப்பா அது என் பொண்ணாதான் இருக்கும், ஏன்னா அவ என்ன தவிர வேற யாரையும் நேசிக்கல அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்கும் யோசிப்பாங்க. ஹீரோனியும் டேட்டிங் போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவங்க சின்சியரா படிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ ரொமான்டிக்கா வருவாரு. ஸ்பூன் எடுத்து மண்டிலே டங்குன்னு வந்துச்சிருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரு. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லும் போது அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் செக் பண்ணுவாங்க. அதுல 99.9% இது உங்க பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி டெஸ்டே வந்துடும். இதை நினைச்சு ஹீரோ சந்தோஷப்பட ஒரு நேரத்துல தான் பொண்ணு பசங்க புல்லிங் பண்றாங்க நினைச்சு கோவப்படுவார். இப்போ ஹீரோ இப்ப அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பசங்களோட பேர்லாம் எழுதிட்டு வந்து, இவங்க எல்லாரையும் நீ போட்டு தள்ளணும் அப்படின்னும் போது, பாஸ் இது கொஞ்சம் சின்ன வேலைதான், இதை நீங்களே பாத்துக்கலாமே, எதுக்கு நான் இன்வால்வ் ஆகணும் போது, கரெக்ட் தான், அப்ப நானே இவங்க ஜோடியை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனியோட அம்மாவை பார்க்க போறாரு. அவங்க கிட்ட அவங்க பொண்ணு பசங்க புல்லிங் பண்றாங்கன்னும் போது இதை கேட்டு அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க. என் புருஷனை விட்டுட்டு போயிட்டான், அவன் இல்லாதனாலதான் என் பொண்ணுக்கு துணைக்கு யாருமே இல்ல, நான் தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரி இந்த விஷயத்த பத்தி டீச்சர் கிட்ட சொல்லலாம் போது, நீங்க அவங்க கிட்ட சொன்னாலும் வேஸ்ட் தான் அம்மா, அப்ப நான் என்னப்பா பண்றது, நீங்களும் கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு ஜிம்முக்கு போறேன், அங்க பக்காவா ட்ரெயின் ஆகி உங்க பொண்ணை நானே பாத்துக்கிறேன் போது, நல்ல புள்ள நீ என் பொண்ணை பாத்துக்கோ, உனக்கு வேண்டியான ஃபுட்டை நானே ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோட மனைவி ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் அவங்க அப்பாட்ட கொடுத்து, என்னோட கணவர் உங்களுக்கு தெரியாம கம்பெனில பெரிய ஊழல் பண்ணிருக்காரு, பல கோடிகளை அவர் ஏமாத்தி இருக்காருன்னு சொல்லி ஃபேக்கான டாக்குமெண்ட் கொடுக்கும் போது இதை பார்த்து அவங்க மாமனாரே ஷாக் ஆயிருவாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லும் போது, அதெல்லாம் சப்பமேட்டு சால்வ் பண்ணிடலாம், இப்ப எனக்கு மெயினே என் பொண்ணு எப்படி பத்திரமா பாத்துக்கணும் அப்படிதான் இருக்கு, இந்த நேரத்துல ஒரு அப்பாவோ பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஐடியா கொடுக்கும் போது, சார் நானே ஒரு சிங்கிள் பையன், என்கிட்ட போய் அப்பா பொண்ணு பாசத்தை சொன்னா நான் என்ன சார் சொல்றது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு பொண்ணுக்கு அப்பா துணையா இருக்கணும், அந்த பொண்ணை பிசிக்கலா ட்ரெயின் பண்ணணும், அவ தனியா இருந்தா அவளே அவ பாத்துக்க கூடிய அளவுக்கு நீங்க அவளை ட்ரெயின்
பண்ணணும் போது கரெக்ட் தான், அப்ப நான் இதுதான் பண்ணணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ஹீரோ ஜிம்முக்கு போவாரு. அங்க அவர் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஃபைட் சொல்ல ஃபோர்ஸ் பண்ணுவார். ஆனா அந்த பொண்ணா நானும் சண்டைலாம் கத்துக்கல, நீ வேணா தொப்பைய குற, நான் சண்டை போடணும் போது ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஹீரோனிக்கு சண்டை சொல்லி தர வந்திருப்பாங்க. அவங்களும் இது கத்த நீ டெய்லியும் வரணும், சண்டை கத்துக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னும் போது சார் நான் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கட்டின ஃபீஸை வாங்கிக்கலாமான் போது ஃபீஸ்ல ரிட்டர்ன் தர மாட்டோம், கிளாஸ்ல ஒழுங்கா வந்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு இவ பக்காவா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. ஹீரோவும் இப்போ குண்டா இருந்த பையன் ஆன்சமா மாறிடுவாரு. ஆனா குண்டா இருந்தாலும் ஆன்சம் தான்ப்பா. இப்போ ஹீரோ அப்படியே கிளாஸுக்குள்ள போகும்போது பசங்க எல்லாருமே வா யாரு வேற அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆவாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனோட வீட்டுக்கு போவாரு. டேய் அம்மா தான் கடையில இருக்காங்களே, அங்கேயே சாப்பாடு சாப்பிடலாம்ல, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடும் போது ஆமா வீட்டுல சாப்பிடணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோனோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் இருக்கும். அதை பார்த்து அவங்க அப்பாக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடும். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வளைச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நைட்டு ஹீரோட அப்பா வேலையெல்லாம் முடிச்சு மாச சம்பளத்தை கையில எடுத்துட்டு வந்திருப்பாரு, அவங்க பையனுக்கு நல்லா சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது அங்க ஒரு ரவுண்டிங் எல்லாம் அவரை பிடிச்சு பணத்தை கேட்பாங்க. ஆனா அவர் தர முடியாது. சண்டை போடும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துருவாரு. இந்த சைடு வந்துடக்கூடாதோ, அப்ப நான் போயிட்டாரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் விடுங்க அப்படின்னும் போது யாரா நீ பிடிப்பல இங்க வா அப்படின்னும் போது நான் வர மாட்டேன் நீ வா. என்ன வர சொல்றியா, உங்க அப்பெல்லாம் உனக்கு மரியாதை சொல்லி தரையானும் போது உனக்கு எல்லாத்துக்கு நான் மரியாதை பிடிப்பேன்னு பார்த்தா ஒரு பேச சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஹீரோ எல்லாரையும் அடிச்சிடுவாரு. ஓ உன் பையன் தானே இவன், அதுக்குதான் ரோஷம் பொத்துட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வருவாங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா உங்க பையனை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரை கவர் பண்ணும் போது அரியட்கள் எல்லாருமே அவங்க அப்பா அடிச்சுட்டீங்க பாரு, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, இந்த வாரத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பணத்தை கட்டலன்னா வச்சுக்கோயேன் அப்பம் புள்ள 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருவாங்க. போன கொஞ்ச நேரத்திலே ஹீரோட அடியால் அங்க போவாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு சொல்லு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணணும் போது அமௌண்ட்டை சொல்லுவாங்க. கடனா கொடுத்தது 5 லட்சம், ஆனா ஆல்ரெடி அவர் 8 லட்சம் பே பண்ணிட்டாரு, இதுல இன்ட்ரெஸ்ட் வேற போடுது, எப்படா இந்த வட்டி இப்படி குட்டி போடுது அப்படின்னு சொல்லும்போது சரி அது அப்படிதான் அப்படின்னும் போது புரியுது ஒரு விதத்துல நீ ஆளா போயிட்ட, அதனால உன்னை பொழைச்சு விடுறான், இதுக்காக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போனா வேணா, எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரோ அதை மட்டும் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அத்தனை கலைஞர் அவங்க அப்பாவுக்கு சமைச்சு தரும் போது அவங்க அப்பா சந்தோஷமா டேய் நான் கடன் வாங்கின ஆட்கள் இதுக்காக இன்ட்ரெஸ்ட் கட்ட வேணா சொல்லிட்டாங்க, எனக்கு நல்ல நேரம் போல, எனக்கு தெரியும் இது தன்னால் தான் நடந்தது, பட் அப்பா சந்தோஷப்படுறா, சரி ஓகே உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லி அங்க இருந்து வந்துருவாரு. இப்ப அடுத்த நாள் காலை ஸ்கூல்ல பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஹீரோட பொண்ணு வரும். ஹீரோட பொண்ணு கிட்ட எல்லாமே புல்லிங் பண்ணும் போது அவங்களே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவா. முன்னாடி ட்ரீட் பண்ண மாதிரி இப்ப பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவா. இப்ப ஹீரோட காதலியோ அவங்களே லஞ்சு கூப்பிட்டுருப்பாங்க. உன்னாலதான் பொண்ணு இப்ப தைரியமா இருக்கா, உனக்கு நான் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஹீரோ சாப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப எமோஷனலா ஆயிரும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கே, இது எதுக்கு உங்க மெனுல நீங்க ஆட் பண்ணக்கூடாதுன்னு போது இல்ல ஒருத்தரோட ஞாபகமா இந்த ரெசிபி நான் வச்சிருக்கேன், இது அவருக்கு மட்டும்தான் அப்படின்னும் போது யார் அது, ஹீரோனோட அப்பாவா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவரை பத்தி சொல்லுங்களேன் போது அவரை பத்தியா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ என் குழந்தை ஒரு மாலையை போட்டுருன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த ஆளை பத்தி எதுக்குப்பா பேசணும், நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ கஸ்டமர் சில ஆட்கள் வருவாங்க, அதுல சரக்கு வேணும் போது அவங்க எடுத்து கொடுப்பாங்க, அவங்க கிட்ட தப்பான நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இதனால ஹீரோக்கு கோவம் வந்துடும், ஏன்னா அவரோட முன்னாள் காதலியாச்சு, எல்லாரையும் வச்சு அடிச்சு விளாசிடுவாரு. அந்த கிழக்கு நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற, அவங்க என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவருக்கு சமகம் வந்துடும். ஒருத்தரை போட்டு அடின்னு அடிச்சு முகத்துல ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாரு. ஹீரோனோட அம்மா எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க, யாரு நீ அப்படின்னு கேட்கும் போது உண்மை எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிடுவாரு. ஆனா இதை அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன இதெல்லாம் பிராங்க் தானே அப்படின்னும் போது இல்ல நான் தான் உன்னோட காதலன் அப்படின்னு சொல்லும் போது நான் நம்ப மாட்டேன் போது அவங்க உடம்புல இருக்க சில அடையாளத்தை சொல்லுவாங்க. அப்ப கூட அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இதனால ஹீரோ நீ எதுக்கு என்ன மறைச்ச, நான் உன்னை காதலிச்சேன், எதுக்கு என்னோட குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்ச அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசும்போது யாரும் பொண்ணு, அவளாவும் பொண்ணே இல்ல, நீ அவளுக்கு அப்பனும் இல்லன்னும் போது போய் சொல்லாத, சில வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்ப வந்து என் பொண்ணை கூட நான் தான் அந்த பொண்ணுக்கு அப்பன்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா, நீ யாரோ நான் யாரோன்னும் போது போய் சொல்லாத, அவதான் என் பொண்ணு, நான் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்துட்டேன்னும் போது இப்ப அவங்க ஆமா நான் ஒத்துக்கிறேன், நீ கண்டிப்பா என் புருஷனாதான் இருப்பேன், ஏன்னா அவன் தான் இப்ப எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும் போது என் முகத்திலே முடிக்காத, என்னை விட்டு போ, இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம், முன்னாடி ஓடி போனவன் தானே நீ, இப்ப எதுக்கு பொண்ணை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி அவர் திட்டிட்டு அங்க வந்து போக சொல்லிடுவாங்க. இப்ப பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ நல்லா வேலை பார்த்துட்டே இருப்பாரு. சடனா நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட அவர் வந்து கேங்ஸ்டரா மாறிடுவார். அந்த விஷயம் அவங்களோட காதலிக்கு பிடிக்காது. அவங்க அந்த டைம் பிரெக்னெண்டா இருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லதான் வந்திருப்பாங்கன்னா இவர் கேங்ஸ்டரா மாறின பிறகு அவங்களுக்குள்ள ஒரு அன்செக்யூரா இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு இவன் கேங்ஸ்டரா நான் போலீஸ் குடிச்சிட்டு போவாங்க, அதுக்காக பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி இன்டைரக்டா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீ கேங்ஸ்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன், வேணும்னா என்ன ஏத்துக்கோ, இல்லைன்னா இப்பவே பிரேக்அப் பண்ணிக்கலாம், எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னோட பாஸ் அவரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு, நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃபை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கோ வந்துடும். சரி போ நாசமா போ, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ அவங்க பொண்ணு கூட பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த ஸ்கூல்ல ஹேண்ட்ஸமா இருக்கிற பையன் அவங்க பொண்ணு கிட்ட வந்து எனக்கு பர்த்டே இருக்கு, சோ பார்ட்டிக்கு நீ வர
வரணும்னு இன்வைட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், குஷி ஆகும்போது என்ன உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு அப்படியெல்லாம் இல்ல, வலி தொடச்சுக்கோ, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வா சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் அவங்களோட எக்ஸுக்கு மெசேஜ் பண்ணி நான் அவனை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசியதை பார்த்து என்னப்பா இது அம்மாவும் பையனும் பேசுறாங்க போல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவை என்ன மன்னிச்சிரு, என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கடுத்து இந்த விஷயத்த பேசுன்னு வச்சுக்கோ என் பல்ல பேத்து கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூகமா அங்க வந்து போவாங்க. ஆனா அவங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்து அந்த ஊர் மக்களே அசிங்கமா நினைப்பாங்க. இதனால இவங்களுக்கும் வந்துடும் கண்ணத்துல பலான ஒரு அறை கொடுத்துட்டு உடனே நான் சும்மா விட மாட்டேன்டா, போலீஸ் கிட்ட ஒண்ணு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க அவரோட பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்காக போயிருப்பாங்க. ஜஸ்ட் பார்ட்டின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க எல்லாம் குடிச்சிட்டு ஆட்டோ போட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா. இப்ப அங்க அந்த பையனோ நீ குடின்னு சொல்லி ஹீரோட பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணும் போது அவ பிடிக்காதுன்னு சொன்னா பிறகு அவன் மேல ட்ரிங்க்ஸ் ஊத்தி அவளை எல்லாருமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் அங்க அந்த பசங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. புலம்பிக்கிட்டே என்ன இனி லீவு தானே எதிரி என்ன கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க போது நான் சொன்னா இது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரகசியமா ஹீரோனி மாட்டிக்கிட்டா அந்த பசங்க எல்லாம் அவளை வச்சு செய்ய போறாங்கன்னும் போது இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். இதை கிட்ட ஹீரோ கொந்தளிச்சுட்டு ஹீரோனி அம்மா கிட்ட என்ன எப்படா நீங்க போலீஸ் கிட்ட கொடுப்பீங்க, ஆனா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி காரை டிரைவ் பண்ணிட்டு அந்த பசங்க எல்லாம் கூட்டிட்டு லொகேஷன் தேடி போயிட்டு இருக்காங்க. இல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் அடிச்சு காலி பண்றாரு. அவகிட்ட வம்ப வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் போது ஹீரோனியும் அந்த ஆன்சமா இருக்கிற பையனை அடிச்சுட்டு அவ்வளவு ஈஸியா நான் இம்ப்ரெஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்துடுறாங்க. இங்க ஹீரோட மாமனாரும் அவரோட அசிஸ்டன்டா ஹீரோ கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல பாடிகார்ட் எல்லாம் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாடிகார்ட் ஹீரோ கிட்ட சார் உங்க மனைவியே உங்களுக்கு எதிராக நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இந்த விஷயத்த சரி பண்ணலன்னா இதுக்கு அடுத்த பெரிய பிரச்சனையா ஆகணும் போது அவர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அவரோட அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் ஹீரோட மாமனார் கிட்ட கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஹீரோவும் உங்க காதலி கிட்ட பொண்ணு எப்படி இருக்கா ஓகே தானே போது அவன் நிம்மதியா இருக்கா, நீ அவகிட்ட நெருங்காம இருந்தா அவ இன்னும் சந்தோஷமா இருப்பா, எங்க வாழ்க்கையில இதுக்கத்து நீ வந்துடவே வந்துடாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுவாங்க. ஹீரோ அப்செட்டா போயிட்டே இருக்கும் போது இப்போ கிளாஸ் அந்த ஒரு பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிரும். ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்னை ஏத்துக்கோன்னும் போது உனக்கும் எனக்கு என்ன வயசு தெரியுமா போது என்ன வயசு நீயும் ஸ்கூல் பையன் தானே போது இப்ப கஷ்டப்பட்டு உன்னோட பேரண்ட்ஸ் உன்ன ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, அதனால ஒழுங்கா படிச்சனால மார்க் எடுக்க பாரு போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு. இப்ப ஹீரோனி வருவாங்க. ஹீரோ கிட்ட எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எதுக்கு டேட்டிங் போக கூடாதுன்னு போது கருத்தரே என்னை காப்பாத்துங்க, என் பொண்ணு எப்படி என்கிட்ட இப்படி சொல்லலாம், அறிவிலியா உனக்கு உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களாடி, போய் ஒழுங்கா படி, இந்த டாபிக் அடுத்த எடுத்தாச்சுக்கோ என்கிட்ட செம்மையா அடி வாங்குவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கடுப்பாய் போயிருவாரு. என்ன நான் கேட்டேன் இவன் எதுக்கு இவ்வளவு கடுப்பாகிறா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் சொல்லும் போது அவங்க அம்மா அதுக்கு மேல கடுப்பாயிருவாங்க. பைத்தியமாடி போய் அவனை போய் டேட்டிங் போவியா கரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தி இருப்பாங்க. என்ன நடக்குது, அவனும் நானும் ஃப்ரெண்டு தானே, டேட்டிங் போறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா சொல்லுமா, அவனை நான் டேட்டிங் கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கோச்சிட்டு அங்க போறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஹீரோனியோட அம்மா ஹீரோவை தரத்தன்னு இழுத்துட்டு போவாங்க. ஆல்ரெடி என் வாழ்க்கையில விளையாடுனது பத்தாம என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிறியாடா, மறைத இந்த ஸ்கூலை விட்டு இந்த ஊரை விட்டே போ, அப்பதான் நானும் என் பொண்ணு சந்தோஷமா இருப்போம் போது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணு பிடிக்கும் கூட வாழதான் ஆசைப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோட பொண்ணு வந்துடுறான். என்ன வாழணும் என்ன நடக்குதுங்கன்னும் போது நான் உங்க சொல்லி ஆகணும் சொல்லி ஹீரோ நான் உன் அம்மாவை காதலிக்கிறேன்றத சொல்லிடுவேன். என்னது என் அம்மாவையா, ஐயோ என் அம்மாவையா லவ் பண்ற நீ, அம்மா இதனாலதான் கூட நீ டேட்டிங் போவானா சொன்னியம்மா சொல்லிட்டு ஹீரோனி கடுப்பை அங்க வந்து போயிருவா. இதனால அவங்க அம்மா ஐயோ கடவுளே ஒரு விஷயத்த ஒழுங்கா சொல்ல மாட்டேடா, தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடிக்கும் போது நான் என்ன பண்றது, இப்படி சொன்னா அதான் என் பொண்ணு என்கிட்ட டேட்டிங் வராம இருப்பா அப்படின்னு போது அதுக்கு இப்படியா சொல்லுவ, கடைசியில அவ என்ன தப்பா நினைச்சிட்டாடா எரும மாடு அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வில்லனும் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை போட்டு தலையில ஏன்னா ஆல்ரெடி உங்க மாமனாரு அவர் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு சொல்லி நைட் யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவாங்க. அவர் கொலை பண்ணான்னு போறதுக்குள்ள ஹீரோவே கண்ணை முழிச்சிருவாரு. இதை பார்த்த வில்லனோ ஹீரோ மட்டும் பார்த்தானா அடிச்சு நாக் அவுட் பண்றோம் சொல்லி பயந்தவங்க வந்து அலறடிச்சு ஓடிடுவாரு. ஆனா ஹீரோடக்குள்ள இருக்கிறது அந்த ஸ்கூல் பையன் அவனும் ஐயோ அப்பா நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பா கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிப்பான். ஹீரோட அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல, எதுக்கா இருந்தாலும் என் அப்பன்னு சொல்றான், இங்க இருந்து போயா உனக்கு நான் பணம் கொடுக்கணும் நான் குத்துறேன் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பா நான் தான் உன் பையன் இவன் யாருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிரும். நீ வந்துட்டியா, அப்போ நான் தானே நீ தானே நான் அனுமோது ஆமா அனுமோது அப்பா போலீஸ் கால் பண்ணுங்கப்பா இவன் தான் போய் கெட்டவன் அப்படின்னும் போது என்னடா கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பங்கனு வாயிலே ஒரு குத்திடுவாரு. அவங்க அப்பாவும் என்னடா நீ பொசுக்குன்னு அடிச்சிடுற, இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கை வச்சுட்டேடான்னு போது நான் பாத்துக்கிறேன்ட்டு இப்போ பொறுமையா எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க அப்பாவும் நல்ல உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆத்மா மாறிடுச்சுன்னும் போது பிராங்க் தானே பண்றீங்க, அப்பா நம்பிட்டேன் போத வாங்க போலான் போது ஐயோ உட்காரியா இவ்வளவு நேரம் கத்தி பேசிட்டு இருக்கேன் பிராங்க்ன்ற உண்மைதான்டா இது அப்படின்னும் போது இப்ப கேங்ஸ்டர் உடம்புல இருக்கிற அவங்க பையனும் அவங்க அப்பா பார்த்தா சில சீக்கிரட்டா சொல்லுவாங்க. அப்பா அவங்க அப்பாவும் நம்பிடுவாரு. அப்போ நீ உண்மையாவே என் பையனான போது ஆமாப்பா இவன் என்னை அடிச்சுட்டான்
சொல்றேன்ப்பா அப்படின்னும் சரி அழுகாது அப்படின்னும் போது ஹீரோ அந்த பையன் கிட்ட உனக்கு என் பொண்ணு பிடிக்கும் தானே, அப்ப நான் சொல்றது நீ செய். அதே இடத்துல கேங்ஸ்டர் இழந்துட்டேன்ற விஷயத்த வில்ல அவங்க மனைவி கிட்ட சொல்லிடுவா. இதனால அவங்க 2 பேரும் பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. கேங்ஸ்டர் உடம்புல இருக்கிற அந்த ஸ்கூல் பையனுக்கு சில விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப அவங்க எக்ஸ பக்கம் கூட்டிட்டு வருவார். அவங்க கிட்ட நாங்க மாறிட்டோம், இவர் தான் உங்களோட கணவர் அப்படின்னும் போது அவங்களுக்கே நம்ப முடியாது. அந்த ஸ்கூல் பையனும் கேங்ஸ்டர் சொல்லி கொடுத்த டைலாக் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ வில்ல அவங்க அடியாட்களோட அந்த இடத்துக்கு வந்துருவான். ஹீரோவா பாரு, நீ வெளியே வந்தனா இங்க இருந்து போயிடலாம், இல்ல நான் இந்த இடமே அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்னும் போது ஸ்கூல் பையன் உடம்புல இருக்க கேங்ஸ்டரும் இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ண சின்ன பசங்க பேசக்கூடாது வருமா போ அப்படின்னும் போது இப்ப கேங்ஸ்டரும் இங்க பாருங்க என்ன மட்டும் அடிச்சிடாதீங்க, எனக்கு வலிக்கும், நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ ஹீரோ நீங்க எல்லாம் உள்ள போங்க, இங்க ஒரு பெரிய ஃபைட் நடக்க போகுது, நீங்க தூரமா இருந்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்ப சண்டே ஆரம்பிப்பாங்க. யாரா இந்த ஸ்கூல் பையன் டேய் உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், எனக்கு ஹீரோ மட்டும் அனுப்பிச்சு வை, நாங்க இங்க இருந்து போயிடணும் போது அவரெல்லாம் அனுப்ப முடியாது, முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்த அடிச்சு உடைச்சிருவாங்க. கடைசியில அங்க ஒரு ஆள் இருப்பான், அவன் ஹீரோ கூட ஃபைட்ல டஃப் கொடுப்பான். அப்படி 2 பேரும் மாத்தி அடிக்கும் போது அந்த ரவுடி ஹீரோட கழுத்தையே கத்தி வச்சிருவான். இப்போ ஹீரோட எக்ஸுக்கு கோவம் வந்துடும். கேஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டீங்க பாருங்க, என் இடத்துல அப்படி சண்டை போட்டுட்டு நீங்க வச்சுக்கோ, இந்த இடத்த மொத்தமா கொளுத்தி விட்டுருவேன், எல்லாருமே செத்துருவீங்க அப்படின்னும் போது என்கிட்ட இந்த பூச்சாண்டி விளையாட்டு வேணாமா அப்படின்னும் போது வில்லங்கிட்ட அவங்க எக்ஸும் நான் ஆல்ரெடி செம்ம டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் செத்த கூட இப்ப பிரச்சனை இல்லை, ஏன்னா என்னோட எதிரி தோ இவனை நீங்க தானே புடிச்சு வச்சிருக்கீங்க, இவனும் கூட சேர்ந்து சாகட்டும் அப்படின்னும் போது அந்த இடத்துல சார் இவ சொன்னவே கொளுத்திட்டு வா, நம்ம இங்க இருந்து போனானுமோ, டே இவ பூச்சாண்டி தாண்டா காமிக்கிறா, பூச்சாண்டியா எங்க பாருங்க தீப்பெட்டி எங்க இருந்தா இருக்குன்னு சொல்லிட்டு கொளுத்துவாங்க. இப்ப பாரு 1ல இருந்து 3 வரைக்கும் எழுதுவேன், இங்க இருந்து ஓடுறாங்க, உங்களுக்கு உசுறு முக்கியமா அப்படின்னும் போது வெளில பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. ஹீரோ பேச வருவாரு, உனக்கும் தான் இந்த இடத்த விட்டு போ, உன்னை நான் பார்க்க விரும்பவே இல்லை, நீ எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது அப்படின்னும் போது என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்புதான் அப்படின்னும் போது எனக்கு இந்த முகம் பிடிக்கல, நான் விரும்பினது அவரை தான் அப்படின்னு சொல்லி கேங்ஸ்டர் உடம்புல இருக்க அந்த பையன் நின்றுட்டு இருப்பான். கேங்ஸ்டரை பார்க்க போவாங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேன், பாப்பா பிறந்த பிறகு வெயிட் பண்ணேன், கண்டிப்பா நீ திருந்தி என்கிட்ட வந்துருவேன், என் பொண்ணை பாப்பேன், அவன் நடக்கும் போது பேசும்போது எல்லா நேரத்துலயும் நான் உன்னதான் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் கட்டி பிடிச்சி அழுகுவாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோட மாமனாரும் அவங்க பொண்ணை கூப்பிட்டு இருப்பாங்க. நீ என்கிட்ட ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட் காமிச்சி அதை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சுமோ, என்னப்பா சொல்றீங்க? ஆமா இந்த லெட்டர் பாரு, உன் புருஷன் தான் எனக்கு எழுதி கொடுத்துருக்கான் போது என்னோட மனைவியும் வில்லனும் சேர்ந்துதான் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து அவங்க பொண்ணு அப்பா பெத்த பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, அவன் ஆல்ரெடி கோமாலா இருக்கான் போது கோமாவா அவன் கோமாவிட்டு எப்பயும் எழுந்துட்டான், கண்டிப்பா இது அவன் எழுதின லெட்டர் தான் போது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஹேண்ட் ரைட்டிங்கா நான் செக் பண்ணிட்டேன், அது அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான், நீ பொண்ணா இருந்துட்டு என்னையும் ஏமாத்துறல, நீ என்னோட ரத்தமா, இப்படி குடும்பத்துக்கே துரோகம் பண்றே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா திட்டும் போது இதுக்கத்துல உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது, ஹீரோ கூப்பிடுங்க, எது வந்தாலும் அவரை வச்சு பேசிக்கலாம், உனக்கு ஆல்ரெடி அசார இருக்கிற விஷயமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா கோவப்படுவார். இப்போ கேங்ஸ்டர் உடம்புல இருக்கிற அந்த ஸ்கூல் பையனை ஹீரோ பக்காவா ட்ரெயின் பண்ணி ஹெட்போன்லாம் கொடுத்துட்டு நான் சொல்றதை மட்டும் சொல்றா, தப்பி தவறி மாத்தி சொல்லிடாதன்னும் போது ஹீரோட அசிஸ்டன்ட் சார் எதுக்கும் நீங்க கூட போகலாம், அவன் கண்டிப்பா ஏதாவது சொதப்புவான் போது நானே இப்ப கூட போக முடியும், நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேங்ஸ்டரை அனுப்புவாங்க. கேங்ஸ்டர் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஸ்கூல் பையன் போற வாரம் எல்லாருக்கும் வணக்க வச்சுட்டே உள்ள போவாரு. இப்ப அவங்க மாமனாரும் ஹீரோ கிட்ட சொல்லுப்பா, இவ உன்னையே ஏமாத்திட்டால, என்ன ஏமாத்திட்டா, இவள என்ன பண்றது நீயே சொல்லு அப்படின்னும் போது ஹீரோ அவங்க கொடுக்குற விஷயத்தெல்லாம் ஸ்கூல் பையன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ ஹெட்போனு கட் ஆயிரும். இப்போ அந்த ஸ்கூல் பையனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. முடிச்சுட்டே இருக்கும் போது அந்த பொண்ணும் இவன் ஒன்னும் உத்தமம் இல்லப்பா, இவன் ஆல்ரெடி அஃபேர்ல வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம இவனுக்கு 17 வயசு ஸ்கூலுக்கு போற பொண்ணுவே இருக்குன்னும் போது என்ன சொல்றன்னு போது இப்ப அந்த ஸ்கூல் பையனும் எல்லாம் உண்மையா சொல்லிடுவா. அம்மா நான் அவங்களை நேசிச்சு அதனால அவங்க என் கூட வச்சுக்கிட்டா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு பொண்ணை திருமணம் பண்ணி வாழ்ந்த பிறகு இப்பதான் எனக்கு தெரியும் என்னோட எக்ஸுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது ஏன் குழந்தைன்னு, நான் உங்களை ஏமாத்திட்டா மன்னிச்சிருங்க, ஆனா நான் நினைச்ச பணம் பதவிதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன், ஆனா அது கிடையாது, ஒரு குடும்பம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த சந்தோஷம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போறேன், என் குடும்பத்தோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாரு. இந்த விஷயம் தான் ஹீரோக்கு கேட்கும். அவரோட அசிஸ்டன்ட் சார் அவன் எல்லாத்தையும் சொதப்பான், போய் தடுங்க போது விடு, நான் மாசம் நினைச்சதை அவன் சொல்றான், அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டா அவங்க மனைவிக்கே கோவம் வந்துடும். பாத்தீங்களாப்பா இவன் ஒரு ஃப்ராடு பண்ணும் போது ஆல்ரெடி நீ என்ன அதிகமா ஏமாத்திட்ட, இவனா ஏமாத்திட்டா, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி உங்க பொண்ணை வெளியே அனுப்பிடுவாரு. இப்ப ஹீரோ கிட்ட உங்க மாமனாரும் என்னால உன்னை தடுக்க முடியாது, நீ யார் கூட வாழணும்னு நினைக்கிறது உன்னோட தனிப்பட்ட விருப்பம், நீ போய் வாழலாம், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னும் போது ஹீரோ ஒண்ணும் வேணாம் சார் தேங்க்யூ நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. இப்ப கேங்ஸ்டர் உடம்புல இருக்க அந்த ஸ்கூல் பையனை பயந்துகிட்டே போவோம். ஐயோ நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மறந்துட்டோம்,
தெரியாம கேங்ஸ்டர் தூக்கி போட்டு அடிக்க போறாரு அப்படின்னும் போது அவர் கட்டி பிடிச்சிட்டு நான் மனுஷன் நினைச்சதை நீயே சொல்லிட்டா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இவங்க கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போது இதை பார்த்தா அவங்க மனைவிக்கு சம கொலை வந்துரும். ஆல்ரெடி என்கிட்ட இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் இப்ப என் அப்பா என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. இப்ப என்ன பிச்சைக்காரிய நடு ரோட்ல வர வச்சது காரணம் நீங்க தான்டா, நீங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கார் அப்படியே மேல ஏத்திருவா. இதனால கேங்ஸ்டர் கீழே பயங்கரமா விழுந்துருவாரு. ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அந்த டைம் ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்னாலும் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க எக்ஸ வந்துருவாங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னும் போது அந்த இடத்துக்கு அவங்க பொண்ணு வந்துருவாங்க. அவங்க பொண்ணை பார்த்த அவங்க அப்பாவும் எனக்கு கூட ரொம்ப பிடிக்குமா, என்ன மன்னிச்சிரு, என்னால கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருவா, நான் உனக்கு உண்மையான அப்பாவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோட பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியாது. என் ஃப்ரெண்டு இதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான போது இப்போ எல்லா உண்மையும் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்ப ஆபரேஷனுக்காக ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு டாக்டரா வரவங்க அந்த பாட்டி தான். அந்த பாட்டியா என்ன ராசா நான் கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிருந்ததா, உன் பொண்ணும் மனைவி கூடயும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எப்படி இருந்துச்சு, சரி நீ இப்ப எதுவுமே பேச தேவையில்ல, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் நல்லா தூங்கு அப்படின்னும் போது இப்போ 6 மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு ஹீரோ போறாரு. போனோடனே எல்லாருமே அப்படியே ஹீரோ பாராட்டுறாங்க. ஹீரோக்கே ஒருமே ஷையா இருக்கு. எதுக்கு இவங்க எல்லாரும் புல்லிங் தானே பண்ணுவானுங்க, பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமா பயந்துட்டு இருக்கும். அவரோட ஃப்ரெண்ட் தான் மச்சான் வாடா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எத்த முன்னாடி போயிட்டு இருக்கான். எங்க நியூஸ்ல அந்த வில்லனையும் மற்ற ஆட்களையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகமான ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவனுங்க டேய் உண்மையான ஊழல் பண்ணதே ஹீரோ தான்டா, அவனை விட்டு என்ன மட்டும் புடிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இப்போ ஒரு ஹோட்டல்ல எல்லாமே பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னா கேங்ஸ்டர் அவங்க எக்ஸை திருமணம் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மனைவி சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, கஸ்டமர் வர நேரம், இப்படியே பொறுமையா மாவு பெசஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட்டும் வருவாரு. அவரும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸ்கூல் பசங்க எல்லாம் வர நேரம் பா, இது ஒழுங்கா ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோவும் ஹீரோனியும் உள்ள வருவாங்க. அவங்க வந்தோடனே அவங்க அம்மா இங்க பாரு கஸ்டமர் வர நேரம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் நீ தான் ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாடும் போது குழந்தைங்கள இப்படி வேலை வாங்குறீங்களா, உங்களை நான் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன் பாருமா அப்படின்னும் போது போடி நானா உனக்கு அம்மா அப்படின்னும் போது அவங்க அப்போ ஆமாமா என்னையும் தான் வேலை வாங்குறா, எனக்கும் சேர்த்து நீ பேசுமானும் போது மண்டமேல ஒரு அடியை போடுவேன், ஒழுங்கா மாவை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலை பார்க்க சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க எங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா இவரோட மாமனாரு அவரோட நல்ல குணத்துக்கு கீழே இருக்கிற அந்த இடத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அங்கதான் இவங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மக்கள் அதிகமா போற இடங்கள்ல இருக்கிறதுனால இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஹிட் ஆயிரும். இவங்க ஒரு குடும்பமா அந்த ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவடிஞ்ச மக்களே படம் எல்லா சீனையும் உங்களுக்கு சொல்லணும் சொல்லி ரொம்ப லென்த்தா அந்த வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தியா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் பாய்.